குடும்பங்கிறது வந்து எல்லாம் பிரிஞ்சு எல்லாம் சின்னமாக ஆகிட்டோம். திருப்பியும் அந்த வயசு போகிற காலத்தில் சரி எல்லாம் ஒரு இடத்துல இருப்போங்கிறது ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறோங்க. யாராவது உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாராவது இருக்காங்களா? என்ன பண்ணியிருந்தாலும் இப்போ என்னது கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? என்ன கேர்ள் ஃப்ரெண்டோட வைக்கப்படுறீங்க? ஒருவேளை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன செய்வீங்க? சரி, அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும் தானே. கேர்ள் ஃப்ரெண்டாக தான் அவங்க பொறுத்தாலும் இன்றைக்கி பொறுத்தாலும் அவங்க காலையிலேயே உங்களுக்கு நாங்கள் ஓகே ஓகே. என்ன சொல்லி விட போகிறீங்க? சந்தோஷத்துக்கு பரிமாறுறாங்க. என்கிட்ட 2 பிள்ளை சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த சந்தோஷம் எப்பயுமே பிள்ளைங்களுக்கு. வணக்கம். நாங்கள் வந்து கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு வந்து ஏதோ ஸ்பெஷல் டேன்னு சொல்லி சண்முக தாஸ் ஓகே. அப்போ உங்களுக்காக வந்து கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்போ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே? பர்த்டே. எத்தனாவது பர்த்டே? 52. என்ன சிங்கிள் மேனோ? பார்த்தா அது 52 மாதிரி தெரியல. பார்த்தா ஒரு 40-45 இல்லை. ஓகே. அப்போ உங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க தானே. அப்போ யார் கொடுத்துருப்பாங்க? ஏதாச்சும் ஐடியா இருக்குமா? சரி, ஓகே. ஃபாரின்ல இருந்தால் வந்திருக்குமா? அங்கே இருந்து வர இல்லையே. இல்லை, அவங்களும் இல்லை. மகளாக இருக்கலாம். ஆனால் அங்கே இருந்து வர இல்லையே, ஃபாரின்லேருந்து வர இல்லையே. இல்லை, அவங்கள தவிர வேறு யாரெல்லாம் இருக்காங்க? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு விஷ் பண்ணி ஒரு அழகான பூ பொக்கே ஒன்று வந்திருக்கு, ஃப்ளவர் பொக்கே ஒன்று. அப்போ யாராக இருக்கும்? யாராவது உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாராவது இருக்காங்களா? என்னது கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? என்ன கேர்ள் ஃப்ரெண்டோட வைக்கப்படுறீங்க? இப்பயும் பார்த்தா இளமையாக தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு யாரை சொன்ன வயசு போயிட்டு வேறங்க நிற்கிற நிலையிலே தெரியுது. கமலஹாசன் வேறு இருக்கிறீங்க. பிறகு என்ன பார்த்தா சூப்பர் ஸ்டார் வந்து அந்த ரேஞ்சு இருக்கிறீங்க. பிறகு இல்லை, நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்கன்னு சொல்லுவார். அப்போ கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லி கொடுத்து விட்டவங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே கொழும்புல சரியா இருங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? அப்போ நீங்கள் எந்த இடம்? சொந்த இடம் ஹெட்டனா? அப்போ அங்கே இருந்து கூட வந்திருக்கலாம். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல முடியாது. சரி, ஓகே. அப்போ உங்களுக்கு அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா? அடுத்த கிஃப்ட்டை பார்த்தா யாருன்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன செய்வீங்க? சரி, அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும் தானே. கேர்ள் ஃப்ரெண்டாக தான் அவங்க பொறுத்தாலும் இன்றைக்கி பொறுத்தாலும் அவங்க காலையிலேயே உங்களுக்கு நாங்கள் ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து கிஃப்டை பார்ப்போமா? பொக்கே தந்துட்டு அதுக்குள்ளே என்ன மாதிரி ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐடியா இல்லை. சரி, ஓகே. அப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள், பார்ப்போம் நாங்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? யாரண்டு? மகள் தானே. ஓகே. உங்கள்கிட்ட மகள்லாம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ உங்களை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். அவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த பர்த்டேக்கு வந்து அப்பாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி இந்த மாதிரி சர்ப்ரைஸாக ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுக்கணும்.
என்று சொல்லி தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து விட்டவங்க. ஸோ அதனால தான் நாங்களும் கொஞ்சம் கேர்ள் ஃப்ரெண்டுலாம் சொன்னாங்க. என்னோட ஒரு சந்தோஷம் தானே கேர்ள் ஃப்ரெண்ட் இதுதான் மகளும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அது சரி, என்ன எல்லாத்தையும் மகள்கிட்ட தானே பரிமாறிக்கொள்கிறது தானே, அதில் சந்தோஷம் தான். எல்லா அப்பாக்களுக்குமே முதல் கேர்ள் ஃப்ரெண்டே மகள் தானே என்ன. அப்போ உங்களுக்காக அந்த மாதிரி தான் இருக்காங்க தவப்புங்கிற ஸ்தானத்தோ எல்லாம் ஷேர் பண்ணிக்கொள்ளுவாங்க. அப்போ அதோட உங்களுக்காக ஹாப்பி பர்த்டே அப்பான்னு சொல்லி ஒரு அழகான கேக் ஒன்றும் வந்திருக்கு, சரிதானே? அப்போ ஃபுல் ஹாப்பியா? அப்போ இந்த எதிர்பாராத கிஃப்ட்டுக்காக நீங்கள் உங்களோட மகளுக்கு என்ன சொல்லிவிட போகிறீங்க? சந்தோஷத்துக்கு என்கிட்ட ரெண்டு பிள்ளை சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த சந்தோஷம் என்றைக்குமே பிள்ளைங்க. ஓகே, அவங்களுமே அதுதான். அப்பா வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து தங்களுக்காக தான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டவர். ஸோ இப்போவுமே அவர் தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே பார்க்குறாரு. ஸோ அவங்களால முடிஞ்சது இந்த ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸை செய்து சரி அவர் கொஞ்சமாச்சு சந்தோஷமாக வச்சுருக்கணுமெண்டு அவங்களுக்குமே ஆசை. ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றாவே கூட இருந்து சந்தோஷமாக இருக்கணும்ட்டு. பட் காலம் அப்படி நடத்த விட அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தன் குடும்பங்கிறது வந்து எல்லாம் பிரிஞ்சு எல்லாம் சின்னமாக ஆகிருக்கும். திருப்பியும் அந்த வயசு போகிற காலத்தில் சரி எல்லாம் ஒரு இடத்துல இருப்போங்கிறது ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறோம். அது அந்த நம்பிக்கை கூடிய சீக்கிரம் நடக்கணும். அது கடவுளோட சித்தம் எல்லாமே. நாங்கள் என்ன தான் நினைச்சாலும் கடவுள் ஒரு ஆட்டி படைச்சி தானே விடுவேன். ஸோ ஹாப்பி தானே நீங்கள் இந்த விஷயத்தில்? என்ன ரொம்ப ஹாப்பி. அப்போ நாங்களும் போயிட்டு வரோம். என்ன ஓகே அண்ணா. ஓகே, உங்களுக்கு அங்குலண்டு கூட சொல்ல வருது இல்லை, அண்ணாண்டு தான் சொல்ல வருது. பார்த்தா அப்படி இருக்கிறீங்க. இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அதே போல் எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். இதே உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அப்போ அதெல்லாம் கடவுள் கொடுக்குற வரம் தானே. அப்போ இப்படியே என்ஜாய் பண்ணுங்க. நாங்களும் போயிட்டு வரோம்.